ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு prabha'sTopicz. இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி ரவா பூரி. இது ராஜஸ்தானி ஸ்டைலில் செஞ்சக்கூடிய ரவா பூரி. இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். 1 கப் ரவை, 2 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறி வச்சுப்போம். இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆல்ரெடி ரவையில் இருக்கும், ஸோ அதனால் பார்த்து பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு தெளித்து பிசைங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. இப்போது நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாம். இது நார்மல் பூரியோட கொஞ்சம் கனமாகவே எடுத்துக்கலாம். அப்போ தான் பூரி நல்லா வரும். இப்போது நல்லா கொதிக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு எடுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வெறுமனே பூரியாக சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்க சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நார்மல் பூரியே பாருங்கள், நல்லா உப்பி வருது பாருங்கள், நல்லா புஸ் புஸ்ன்னு வருது பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அசத்தலாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய ராஜஸ்தானி ரவா பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.